ஈழ விடுதலைக்கான இறுதி போரிலே படுகொலை செய்யப்பட்ட போராளிகளுக்கும் பொதுமக்களுக்கும் வீர வணக்கம் செலுத்தும் விதமாக ஒருங்கிணைக்கப்பட்டிருக்கின்ற இந்த முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் நிகழ்வுக்கு இங்கே வருகை தந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற இலங்கை மேனாள் நாடாளுமன்ற உறுப்பினர், உலகறிந்த தமிழ் தேசிய தலைவர்களில் ஒருவர், மரியாதைக்குரிய அண்ணன் சிவாஜிலிங்கம் அவர்களே, இங்கே உரையாற்றி சிறப்பித்திருக்கின்ற தோழர்கள் பாலசிங்கம் அவர்களே, இளம் சேகுவாரா அவர்களே, எழில் கருவலின் அவர்களே, எனக்கு முன்னால் உரையாற்றி சிறப்பித்திருக்கின்ற இந்த நிகழ்வை தலைவர் எழுச்சி தமிழர் அவர்களுடைய வழிகாட்டுதலில் ஒருங்கிணைத்திருக்கின்ற கட்சியினுடைய துணை பொதுச் செயலாளர் அன்பு சகோதரர் வன்னி அரசு அவர்களே, இங்கே வருகை தந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற கட்சியினுடைய மாவட்ட செயலாளர்கள் கரிகால் வளவன் அவர்களே, வழக்கறிஞர் இளையா அவர்களே, சவுந்தர் அவர்களே, சேத்துப்பட்டு இளங்கோ அவர்களே, வழக்கறிஞர் அப்பூன் அவர்களே, இந்த நிகழ்விலே பங்கேற்று சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற கட்சியினுடைய முன்னணி நிர்வாகிகளே, தோழர் குணவழகன் அவர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைய நாள் ஈழத்திலே இனப்படுகொலை நிறைவேற்றப்பட்டதனுடைய 15வது ஆண்டு நிறைவு நாள். இந்த நாளிலே ஈழத்திலும் உலகின் பல்வேறு நாடுகளிலும் தமிழர்கள் ஒன்று கூடி இந்த நினைவு நாளை அங்கே கடைபிடித்துக் கொண்டிருக்கின்றார்கள். இந்த 15வது நினைவு நாளிலே ஈழத் தமிழ் மக்களாலும் மனித உரிமைகளின்பால் அக்கறை கொண்டவர்களாலும் முன்வைக்கப்படுகின்ற கோரிக்கை ஈழத்திலே நடத்தப்பட்ட, இலங்கையிலே அந்த அரச படையினரால் நடத்தப்பட்ட இனப்படுகொலைக்கு நீதி வேண்டும் என்பதுதான். அதற்கு முன்னதாக அந்த படுகொலையிலே தொடர்புடையவர்கள் கண்டறியப்பட்டு தண்டிக்கப்பட வேண்டும். காணாமல் ஆக்கப்பட்டவருடைய விவரங்கள் இலங்கை அரசால் வெளிப்படையாக அறிவிக்கப்பட வேண்டும். இப்போதும் ஈழத்தமிழர்களுடைய வசிப்பிடங்களை சுற்றி முற்றுகையிட்டிருக்கின்ற இலங்கை இராணுவம் அங்கிருந்து அகற்றப்பட வேண்டும். ஈழத் தமிழ் மக்களும் அந்த நாட்டினுடைய குடிமக்களுக்கான அனைத்து உரிமைகளையும் பெற்று சமத்துவத்தோடு வாழ்வதற்கு அனுமதிக்கப்பட வேண்டும். இத்தகைய கோரிக்கைகளை இன்றைக்கு எல்லா இடங்களிலுமே எழுப்பிக் கொண்டிருக்கின்றார்கள். ஈழத் தமிழர் பிரச்சனையை உற்று நோக்குகிற யாரும் இப்போது பாலஸ்தீனத்திலே இஸ்ரேல் நடத்தி வருகின்ற அந்த அழித்தொழிப்பு, இந்த ஈழ படுகொலையோடு, இனப்படுகொலையோடு பல்வேறு ஒற்றுமைகளை கொண்டிருப்பதை கவனிக்க முடியும். சில நாட்களுக்கு முன்னதாகத்தான்
ஐநா பேரவையிலே பாலஸ்தீன நாட்டுக்கு ஐநாவிலே நிரந்தர உறுப்பினராக ஐநாவிலே பாலஸ்தீனத்தை அங்கீகரிக்க வேண்டும் என்பதை தொடர்பாக வாக்கெடுப்பு நடத்தப்பட்டது, விவாதங்கள் நடந்தது. அந்த வாக்கெடுப்பிலே இந்தியாவும் பங்கேற்றது. பாலஸ்தீனத்துக்கு நிரந்தர உறுப்பினர் அந்தஸ்து அளிக்கப்பட வேண்டும் என்று 143 நாடுகள் அங்கே வாக்களித்தன. அந்த 143 நாடுகளிலே இந்தியாவும் ஒரு நாடு. ஒரு சில நாடுகள் மட்டுமே அதற்கு எதிர்ப்பு தெரிவித்தன. இஸ்ரேலை ஆதரிக்கிற மிகச்சிறிய எண்ணிக்கை கொண்ட நாடுகள், அவர்கள் மட்டும்தான் பாலஸ்தீனத்துக்கு நிரந்தர உறுப்பினர் அந்தஸ்து கொடுக்கக்கூடாது என்றார்கள். ஆனால் பெரும்பான்மையான நாடுகள் இன்றைக்கு அதை ஆதரித்து வாக்களித்திருக்கின்றன. ஆனாலும் கூட ஐநா பாதுகாப்பு கவுன்சிலே வாக்கெடுப்பு நடத்தி அங்கே அந்த தீர்மானம் வெற்றி பெற்றால்தான் பாலஸ்தீனத்துக்கு அந்த நிரந்தர உறுப்பினர் அந்தஸ்தை தர முடியும் என்று இன்றைக்கு ஐநா சபை கூறுகிறது. அதற்கான ஆதரவு பிரச்சாரத்தையும் அது மேற்கொண்டிருக்கிறது. இப்படி 143 நாடுகள் ஒருபுறம் ஐநா சபையில் பாலஸ்தீனத்தை அங்கீகரித்து வாக்களித்த அந்த நிலையிலும் கூட இஸ்ரேலுடைய இராணுவ தாக்குதல் காசாவிலே நின்றபாடில்லை. ஒவ்வொரு நாளும் கண்மூடித்தனமாக அவர்கள் நடத்துகிற அந்த குண்டுவீச்சில் பல்லாயிரக்கணக்கான பாலஸ்தீனியர்கள் இன்றைக்கு படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். பச்சிளம் குழந்தைகள் 10,000க்கும் மேற்பட்டவர்கள் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். இன்றைய உலக அரங்கிலே அந்த படுகொலைக்கு எதிரான குரல்கள் வலுவாக ஒலித்து வருகின்றன. பல நாடுகள் வெளிப்படையாக தம்முடைய கண்டனத்தை தெரிவித்து வருகின்றன. என்ற போதிலும் கூட அந்த படுகொலையை இஸ்ரேல் நிறுத்தவில்லை. அதை நிறுத்தச் செய்வதற்கு உலக வல்லரசுகள் முழுமையான ஈடுபாடு காட்டவில்லை. அமெரிக்கா முன்வந்தால் அந்த போர் நின்றுவிடும். ரஷ்யா உறுதியாக நின்றால் அந்த போர் நின்றுவிடும். ஆனால் எல்லாமே ஐநா சபை விவாதம் அல்லது உலக அரங்குகளிலே விவாதங்கள், வாக்கெடுப்புகள், ஆதரவுகள், செய்தி அறிக்கை வெளியீடுகள் என்று நடந்து கொண்டிருக்கின்றன. தவிர அந்த படுகொலை நிறுத்தப்படவில்லை. பாலஸ்தீன மக்களுக்கு ஆதரவாக இஸ்ரேலை எதிர்த்து ஹமாஸ் அமைப்பு போர் தொடுத்துக் கொண்டிருக்கிறது. அது போரை நடத்துகிறது. இன்னவரும் ஹெஸ்புல்லா அமைப்பு போரை நடத்துகிறது. ஏமனிலிருந்து ஹவுதீஸ் அமைப்பு இராணுவ தாக்குதலை நடத்துகிறது. செங்கடலிலே கப்பல்கள் நடமாட்டத்தையே அது தடுத்து நிறுத்தி இருக்கிறது. இப்படி அந்த மக்களுக்கு ஆதரவாக 3 இராணுவ படைகள் களத்திலே இருந்தாலும் இஸ்ரேல் இராணுவத்துக்கு இணையாக அவர்கள் ஆளில்லா விமான தாக்குதல்களை நடத்தினாலும், ஏவுகணைகளை வைத்து தாக்குதல் நடத்தினாலும், அந்த அளவுக்கு இராணுவ வல்லமை பெற்றவர்களாக இருந்தாலும் இந்த போரை முழுமையாக நிறுத்த முடியவில்லை. அந்த இன அழித்தொழிப்பை தடுத்து நிறுத்த முடியவில்லை. இத்தகைய ஆதரவு எதுவும் 15 ஆண்டுகளுக்கு முன்னாலே முள்ளிவாய்க்கால் போர் நடக்கிற நேரத்தில் ஈழத் தமிழர்களுக்கு இல்லை. இதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். அன்றைக்கே ஐநா சபை இதை விவாதித்து வாக்கெடுப்பு நடத்தவில்லை. இவர்களுக்கு ஆதரவாக எந்த ஒரு இயக்கமும் சர்வதேச அளவில் குரல் எழுப்பவில்லை. ஈழ தமிழர்களுக்கு ஆதரவாக, விடுதலை புலிகளுக்கு ஆதரவாக எந்த ஒரு போராளி குழுவும் போரிலே ஈடுபடவில்லை.
தன்னந்தனியாக நின்று அவர்கள் அந்த போரை நடத்தினார்கள். இவ்வளவு ஆதரவு இருந்தும், இவ்வளவு இராணுவ வலிமை இருந்தும் இந்த போரை நிறுத்த முடியவில்லை என்றால் அன்றைக்கு தன்னந்தனியாக நடத்தப்பட்ட அந்த போர் எவ்வாறு நிறுத்தப்பட்டிருக்க முடியும் என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். எனவே உலக அரங்கிலே உலக நாடுகள் இன அழித்தொழிப்புகளை வேடிக்கை பார்க்கிறார்கள். இதை எல்லா நாடுகளும் சேர்ந்து இந்த படுகொலைகளை வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். இதுதான் நடக்கிறது. சர்வதேச சமன்பாடுகளுக்கு இடையில இப்படி ஒடுக்கப்பட்ட மக்கள், தங்கள் உரிமைகளுக்காக போராடுகிற மக்கள், அவர்களுடைய குரல்கள், அவருடைய போராட்டங்கள் நசுக்கப்படுகின்றன. அவற்றுக்கு ஆதரவாக இன்றைக்கு குரல் கொடுப்பார் யாரும் இல்லை. அவற்றை தடுத்து நிறுத்த எந்த கரமும் நீள்வதில்லை. இத்தகைய நிலையிலே ஈழ தமிழ் மக்கள் அங்கே போராடி அவர்கள் அந்த இனப்படுகொலையை எதிர்கொண்டு இன்னும் தங்களுடைய அந்த போராட்ட நெருப்பை அடைகாத்து கொண்டு தங்கள் வாழ்க்கையை இங்கே முன்னெடுக்கிறார். இப்பொழுது நாம் செய்ய வேண்டியது என்ன? இதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். இனப்படுகொலையை கண்டிப்பது இது 2009ஆம் ஆண்டு வரை நாம் செய்தோம், அது முடிந்ததும் அதற்காக வலுவாக தமிழகத்திலே குரல்கள் எழுந்தன. ஆனால் இந்த 15 ஆண்டுகளிலே மெல்ல மெல்ல அந்த ஆதரவு குரல்கள் மங்கிக் கொண்டு வருகின்றன என்பதையும் நாம் கவனத்தோடு பார்க்க வேண்டியவர்களாக இருக்கின்றோம். ஏனென்றால் இந்த 15 ஆண்டுகளிலே அந்த ஈழத்தமிழ் மக்களுடைய பிரச்சனையை ஆராய்ந்து அதற்கான தீர்வினை காண்பதற்கான தெளிவான செயல் திட்டங்களை வகுப்பதற்கு பெரிய அளவிலே முயற்சிகள் மேற்கொள்ளப்படவில்லை. ஈழத் தமிழர்களுடைய பல குழுக்கள் பல்வேறு செயல் திட்டங்களை, வெவ்வேறு விதமான செயல் திட்டங்களை, அணுகுமுறைகளை அங்கே முன்வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஒருபுறம் நாடு கடந்த தமிழீழ அரசு என்று ஒரு குழு செயல்பட்டு கொண்டிருக்கிறது. இன்னொருபுறம் தொடர்ந்தும் இந்த தனிநாட்டு கோரிக்கையை முன்வைத்து செயல்படுகிற இயக்கங்கள் இருக்கிறார்கள். அங்கே இலங்கைக்குள்ளே வாழ்கிறவர்கள் ஜனநாயக உரிமைகளுக்காக அந்த நாடாளுமன்ற வரம்புகளுக்கு உட்பட்டு தங்களுடைய உரிமைகளை பாதுகாத்துக் கொள்வது எப்படி என்று பார்க்கிறவர்கள் இருக்கிறார்கள். இவர்களுக்கு இடையிலே ஒரு ஒருமித்த கருத்து ஏற்பட வழியில்லை என்றாலும் நாம் எல்லோரும் ஏற்றுக்கொள்கிற ஒரு முடிவை எந்த பிரச்சனையிலும் காண்பது அரிது என்றாலும் இந்த பிரச்சனையினுடைய தீவிரம் குறையாமல் மக்களுடைய உரிமைகளை பாதுகாப்பதற்கான செயல் திட்டங்களை வகுப்பது மிக மிக அவசியமாகும். சில ஆண்டுகள் வரை தமிழ்நாட்டில் ஐநா மனித உரிமை கவுன்சில் கூட்டம் நடத்தப்படுகிற நேரத்தில் எல்லாம் மிகப்பெரிய அரசியல் அழுத்தம் இங்கே இருந்த அரசியல் கட்சிகளால் முன்வைக்கப்படும். தமிழ்நாடு மாநில அரசுக்கும் ஒன்றிய அரசுக்கும் அந்த அழுத்தம் முன்வைக்கப்பட்டது உண்டு. குறிப்பாக சொன்னால் காங்கிரஸ் தலைமையிலான அரசாங்கம் டெல்லியிலே இருந்தவரை அந்த அழுத்தம் கூடுதலாகவே தமிழ்நாட்டிலிருந்து வைக்கப்பட்டது உண்டு. ஐநா மனித உரிமை கவுன்சில் கூடுகிற நேரத்தில் அதற்கு ஆதரவாக இந்தியா குரல் எழுப்ப வேண்டும், வாக்களிக்க வேண்டும், அந்த தீர்மானங்களை இந்தியா வழிமொழிய வேண்டும் என்ற அரசியல் அழுத்தங்களை நாம் எல்லாம் கொடுத்ததுண்டு. ஆனால் இப்பொழுது ஐநா மனித உரிமை கவுன்சில் கூட்டம் எப்பொழுது கூடுகிறது, இதற்கான வாக்கெடுப்பு எப்பொழுது நடக்கிறது என்பதை பற்றிய அக்கறைகள் ஊடகங்களிலே கூட தென்படாமல் போய்விட்டது. கடந்த 15ஆம் தேதி ஐநா மனித உரிமை கவுன்சில் ஒரு 36 பக்கங்கள் கொண்ட அறிக்கையை வெளியிட்டு இருக்கிறது. மீண்டும் இந்த இன அழித்தொழிப்புக்கு பொறுப்பு கூறல் அவசியம் என்று இலங்கை அரசை வலியுறுத்தி இருக்கிறது. பல்வேறு நடவடிக்கைகளை அதற்கு பிறகு இந்த 15 ஆண்டுகளிலே என்ன மாதிரியான மனித உரிமை மீறல்களை
இலங்கை அரசு செய்து வருகிறது என்பதை பட்டியலிட்டிருக்கிறது. அங்கே ஈழத் தமிழர்கள் சிறுபான்மையினராக இருக்கின்றவர்கள், அவர்களுக்கான அடிப்படை உரிமைகள் எப்படியெல்லாம் மறுக்கப்படுகின்றன, அவருடைய அரசியல் உரிமைகள் எப்படியெல்லாம் நிராகரிக்கப்படுகின்றன, அவர்கள் இன்னமும் எப்படி திறந்தவெளி சிறைச்சாலைகளே வாழ நிர்பந்திக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பதையெல்லாம் அதிலே அட்டவணைப்படுத்தி இருக்கிறார்கள். இறுதியில் இலங்கை அரசுக்கும் சர்வதேச சமூகத்துக்கும் சில ஆலோசனைகளை, கோரிக்கைகளை அவர்கள் வழங்கி இருக்கிறார்கள். என்ன சொல்கிறார்கள்? ஒவ்வொரு ஆண்டும் அவர்கள் வெளியிடுகிற அறிக்கையில் சொல்கிற விஷயங்களே தான் பெரும்பாலும் இதிலே சொல்லி இருக்கிறார். இலங்கை அரசாங்கம் அந்த இன அழித்தொழிப்பு போரிலே ஈடுபட்டவர்களை எல்லாம் அடையாளம் கண்டு அவர்களை சட்டப்படி தண்டிப்பதற்கான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அவர்கள் சொல்லி இருக்கிறார். அது மட்டுமல்ல, அதற்கான தீர்மானங்கள் ஐநா சபையில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்கள், பாதுகாப்பு கவுன்சிலில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்கள், இந்த தீர்மானங்களை நடைமுறைப்படுத்துவதற்கு இலங்கை அரசு முன்வர வேண்டும் என்று வலியுறுத்தி இருக்கிறார். இப்பொழுதாவது அவர்களுக்கு அந்த உரிமைகளை வழங்க வேண்டும், அதற்கான அரசியல் முன்னெடுப்புகளை எடுக்க வேண்டும் என்று இலங்கை அரசை அவர்கள் நிர்பந்தித்திருக்கிறார்கள். கூடவே சர்வதேச சமூகத்தினர் இதற்காக என்ன அழுத்தங்களை கொடுக்க வேண்டும் என்கின்ற ஆலோசனைகளையும் அவர்கள் வழங்கி இருக்கிறார்கள். நாம் இந்திய ஒன்றிய அரசை தொடர்ந்து வலியுறுத்த வேண்டிய தேவை இருக்கிறது. இந்திய ஒன்றிய அரசு இலங்கை பிரச்சனையிலே, ஈழத் தமிழர் பிரச்சனையிலே தொடர்ந்து தவறான அணுகுமுறையை கொண்டிருக்கிறது. அது காங்கிரஸ் தலைமையிலான அரசாக இருந்தாலும் சரி, பாரதிய ஜனதா கட்சி தலைமையிலான அரசாக இருந்தாலும் சரி, இதை நாம் தொடர்ந்து சுட்டிக்காட்ட வேண்டிய தேவை இருக்கிறது. ஈழத் தமிழர்கள் நலனில் மட்டுமல்ல, இந்தியாவின் பாதுகாப்பு என்கின்ற கோணத்தில் இருந்து பார்த்தாலும் கூட அங்கே ஈழத் தமிழர்களுக்கு ஆதரவாக இந்தியா இருக்க வேண்டியது இன்றைக்கு மிக மிக இன்றியமையாத தேவையாக மாறியிருக்கிறது. ஏனென்று சொன்னால், இந்தியாவிற்கு பொருளாதார அளவிலான போட்டியாக மட்டுமல்ல, இன்றைக்கு இந்தியாவின் பாதுகாப்பை அச்சுறுத்துகிற ஒரு பெரும் வல்லரசாக சீனா உருவெடுத்திருக்கிறது. இந்தியாவுடைய பல பகுதிகள் சீன படைகளால் ஆக்கிரமிக்கப்பட்டிருக்கின்றன. இந்திய ஒன்றிய அரசு அதை சொல்ல மறுத்தாலும், பாரதிய ஜனதா கட்சி தலைவர்களிலே ஒருவராக இருக்கின்ற சுப்பிரமணிய சாமி அவர்களை போன்றவர்களே இன்றைக்கு அதை சுட்டி காட்டுகிறார்கள். எவ்வளவு இடங்களை சீன அரசு ஆக்கிரமித்திருக்கிறது, எவ்வளவு கிலோமீட்டர் அவர்கள் இந்திய எல்லைக்குள் உள்ளே வந்திருக்கிறார். எனவே இந்தியாவினுடைய பாதுகாப்புக்கு இன்றைக்கு மிகப்பெரிய அச்சுறுத்தல் யார் என்று சொன்னால் அது சீன ராணுவமாக, சீன அரசாக, சீன வல்லரசாக அது மாறி இருக்கிறது. சுற்றிலும் இன்றைக்கு இந்து கடலிலே இந்தியாவை சுற்றிலும் இன்னைக்கு மிகப்பெரிய பாதுகாப்பு அச்சுறுத்தலாக எது இருக்கிறது என்றால் சீனா இருக்கிறது. இதை அன்றைக்கே 10 ஆண்டுகளுக்கு முன்னாலே, 20 ஆண்டுகளுக்கு முன்னாலே ஈழத் தமிழர்கள் சுட்டி காட்டினார்கள். சிங்கள அரசோடு நீங்கள் கூடி குலாவினால் உங்களுக்கு அவர்கள் உதவியாக இருக்க மாட்டார்கள், உங்களுக்கு துரோகம் செய்ய தயங்க மாட்டார்கள், அவர்கள் எல்லாம் சீன சார்பாளர்கள் என்பதை அவர்கள் சுட்டிக்காட்டினார்கள். ஆனால் இன்றைக்கு அது நிதர்சனம் உண்மையாக மாறி இருக்கிறது. இலங்கை இன்றைக்கு சீனாவுடைய பொருளாதார தளம் மட்டுமல்ல, இராணுவ தளமாக மாற்றப்பட்டுக் கொண்டிருக்கிறது. இது மிகப்பெரிய அளவில் இந்தியாவுடைய பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல். மிக அருகாமையிலே இருக்கின்ற தமிழ்நாட்டினுடைய மக்களுக்கு, இங்கே இருக்கின்ற மக்களுடைய பாதுகாப்புக்கு இது மிகப்பெரிய அச்சுறுத்தலாக மாறி இருக்கிறது. ஆனால் இதை பற்றி நாம் எப்பொழுது பேசுவது கிடையாது. சீனா ஆக்கிரமை பற்றி பேசுகிற பாஜக தலைவர்கள் இல்லை, சுப்பிரமணிய சாமி போன்றவர்கள் கூட ஈழத்தமிழர்களுக்கு ஆதரவாக அவர்கள் பேசுவதில்லை. இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சி அரசு என்ன செய்கிறது? ஈழத்தமிழர்களை எப்பொழுதுமே எதிரிகளாகவே பார்க்கிறது. அது கொண்டு வந்த குடியுரிமை திருத்த சட்டம்
குடியுரிமை திருத்த சட்டத்தில் எந்தெந்த நாடுகளிலிருந்து அகதிகளாக வந்தவர்களுக்கு நாங்கள் இங்கே குடியுரிமை கொடுப்போம் என்று ஒரு பட்டியலை போடுகிறார்கள். பாகிஸ்தானிலிருந்து வந்தவர்கள், பங்களாதேஷிலிருந்து வந்தவர்கள், மியான்மரிலிருந்து வந்தவர்கள் என்று அவர்கள் பட்டியலிலே போடும்போது இலங்கையிலிருந்து வந்தவர்கள் என்று அந்த பட்டியலிலே அவர்கள் சேர்க்கவில்லை. இலங்கையை அவர்கள் சேர்க்க மறுத்து விட்டார்கள். காரணம் என்னவென்றால் இலங்கையிலிருந்து அகதிகளாக வந்த ஏறத்தாழ 1,00,000 பேர் இங்கே இன்றைக்கு முகாம்களிலும் முகாம்களுக்கு வெளியிலும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அவர்களுக்கு குடியுரிமை தர இந்திய ஒன்றிய அரசு மறுத்து வருகிறது. இன்னும் சொல்ல போனால் அதிலே ஏறத்தாழ 1/3 ஒரு பகுதியினர் அகதி முகாம்களிலே இருக்கிறவர்கள், முகாம்களுக்கு வெளியிலே இருக்கிறவர்கள். 1/3 ஒரு பகுதியினர் இந்திய வம்சாவளி தமிழர்கள். ஏற்கனவே இந்தியாவுக்கும் இலங்கைக்கும் போடப்பட்ட ஒப்பந்தங்களிலே அவர்களுக்கெல்லாம் குடியுரிமை தருவோம் என்று இந்திய அரசு ஏற்றுக்கொண்டிருக்கிறது, ஒப்பந்தத்தில் கையெழுத்து போட்டிருக்கிறது. அத்தகைய தமிழர்கள் பல பேர், 1,00,000க்கும் மேற்பட்டவர்கள் அன்றைக்கு குடியுரிமை தராமல் இந்திய அரசால் குடியுரிமை தரப்படவில்லை. இந்திய அரசால் குடியுரிமை தரப்படாது மட்டுமல்ல, இலங்கை அரசும் அவர்களுக்கு குடியுரிமை கொடுக்கவில்லை. அவர்கள் யுத்த காலத்திலே இங்கே அகதிகளாக வந்திருக்கிறார்கள். அவர்களுடைய பிள்ளைகள், அவர்களுடைய பிள்ளைகளுக்கும் பிள்ளைகள் இங்கே பிறந்து விட்டார்கள். ஆனால் அவர்கள் நாடற்றவர்களாக, அவர்களுக்கு இந்தியாவிலும் குடியுரிமை இல்லை, இலங்கையிலும் குடியுரிமை இல்லை, நாடற்றவர்களாக இருக்கிறார்கள். அவர்களுக்கு குடியுரிமை கொடுங்கள் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பிலே நாங்கள் நாடாளுமன்றத்திலே வலியுறுத்தினோம். அவர்களுக்கு முதல்ல குடியுரிமை கொடுங்கள். அதற்கு 2 முறை அந்த கேள்வி எழுப்பியும் அப்பொழுது என்ன பதில் சொன்னார்கள் என்றால், குடியுரிமை கொடுப்பதற்கென்று நாங்கள் சட்ட விதிகளை வைத்திருக்கிறோம், அதற்கு உடன்பட்டால், அதற்கு அவர்கள் அந்த விதிகளுக்கு பொருந்தினால் இவர்களுக்கும் நாங்கள் குடியுரிமை தருவோம் என்று பொத்தாம் பொதுவாக பதிலளித்தார்களே தவிர இவர்களுக்கு குடியுரிமை கொடுப்போம் என்றோ கொடுக்க மாட்டோம் என்றோ சொல்லவில்லை. இன்றைக்கு ஈழத்தமிழர்களுக்கு குடியுரிமை கொடுக்க மாட்டோம் என்று வெளிப்படையாக இந்த குடியுரிமை திருத்த சட்டத்திலே அறிவித்திருக்கிறார்கள். அதனால்தான் இலங்கையை அந்த பட்டியலிலே சேர்க்காமல் விட்டிருக்கிறார்கள். இந்திய ஒன்றிய அரசு இலங்கைய சிங்கள அரசோடு சேர்ந்து கொண்டு வணிக நலன்களை காப்பாற்ற வேண்டும் என்று முனைகிறதே தவிர அங்கே இருக்கிற ஈழத் தமிழர்களை பாதுகாக்க வேண்டும் என்று மனிதாபிமான அடிப்படையிலே சரி, தன்னுடைய பாதுகாப்பு அடிப்படையிலும் சரி அவர்கள் பார்க்க தவறுகிறார்கள். இன்றைக்கு சீனாவுடைய நெருக்கடி அங்கே முற்றுமையானால், சீனாவுடைய அச்சுறுத்தல் அதிகரிக்குமேயானால் இந்திய அரசுக்காக அல்லது இந்திய மக்களுக்காக பரிந்து பேசுவதற்கு இலங்கையில தமிழர்களை தவிர வேறு யாரும் இருக்க மாட்டார். அப்படியான அந்த தமிழ் மக்களை தன்னுடைய சுயநலம் கருதி கூட ஒரு நேச சக்தியாக, நட்பு சக்தியாக பார்க்க இந்திய அரசு தவறுகிறது என்று சொன்னால், அவர்களுடைய அந்த வெளியுறவு கொள்கையை தீர்மானிக்க வேண்டும். அவர்களுடைய பார்வையிலே இருக்கிற இந்த தவறை சுட்டிக்காட்டி வலியுறுத்த வேண்டிய கடமை தமிழ்நாட்டை சேர்ந்த அரசியல் கட்சிகளுக்கு இருக்கிறது. அதை நாங்கள் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் வாய்ப்பு கிடைத்த நேரத்தில் எல்லாம், இதற்கான நேரம் எப்போதெல்லாம் கிடைத்ததோ அந்த சந்தர்ப்பங்களில் எல்லாம் நாடாளுமன்றத்துக்கு உள்ளே இதை பேசி இருக்கிறோம், வெளியுறவுத்துறை அமைச்சரிடத்திலே இதை சுட்டிக்காட்டி இருக்கிறோம். தொடர்ந்து ஈழத்தமிழர் பிரச்சனைக்காக அங்கே குரல் எழுப்பி இருக்கிறோம். இங்கே இருக்கின்ற அகதி மக்களுக்காக அவர்களுக்கு நிரந்தரமாக வீடுகள் கட்டித்தரப்பட வேண்டும், தமிழ்நாட்டு மக்களுடைய அந்த நலத்திட்டங்களை எல்லாம் அவர்களுக்கு விரிவுபடுத்த வேண்டும், அந்த மக்களுடைய பிள்ளைகளுக்கும் நல்ல கல்வியை தர வேண்டும் என்று தொடர்ந்து குரல் எழுப்பி இன்றைக்கு தமிழ்நாடு அரசு எடுத்திருக்கின்ற எல்லாவித ஈழத்தமிழர் நல திட்டங்களுக்கு பின்னாலும் விடுதலை சிறுத்தைகளுடைய அந்த குரல் இருக்கிறது, அழுத்தம் இருக்கிறது என்பதை நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். எனவே இங்கே வந்து அகதிகளாக தஞ்சம் புகுந்தவர்களாக இருந்தாலும் சரி, அங்கே தங்களுடைய உரிமைகளுக்காக இலங்கையிலே போராடி கொண்டிருக்கிற தமிழர்களாக இருந்தாலும் சரி, அவர்களுக்காக
தொடர்ந்து குரல் எழுப்புகிற ஒரு கட்சியாக விடுதலை சிறுத்தைகள் கட்சி இருக்கிறது. நம்முடைய தலைவர் எழுச்சி தமிழர் இருக்கிறார். அதைத்தான் இங்கே அன்பு சகோதரர் வன்னியரசு அவர்கள் சுட்டிக்காட்டினார். ஏனென்று சொன்னால் ஈழத்தமிழர் பிரச்சனை என்பது விடுதலை சிறுத்தைகளுக்கு ஏதோ வாக்கு வங்கி அரசியல் சார்ந்த பிரச்சனை அல்ல. தேசிய இன பிரச்சனை தொடர்பாக ஒரு ஆழ்ந்த வரலாற்று புரிதல் தலைவர் எழுச்சி தமிழருக்கு உண்டு. இன்றைக்கு தேசிய இன பிரச்சனையை பற்றி அவரை போல ஆழ அகலத்தோடு பேசக்கூடியவர்கள், அவரை போல அதற்கான தீர்வுகளை முன்மொழியக்கூடியவர்கள் இங்கே வேறு யார் இருக்கிறார்கள் என்பதை நாம் எல்லாம் எண்ணி பார்க்க வேண்டும். எதற்காக இதை சுட்டிக்காட்டுகிறேன் என்று சொன்னால், எனக்கு ஈழத்தமிழர் பிரச்சனை என்பது தொடர்ந்து வெறும் அரசியல் களத்தில் சுயநலத்துக்காக பயன்படுத்தப்படுகிற ஒரு பண்டமாக மாற்றப்படுகிறது. அதை தாண்டி அந்த மக்களுடைய நன்மைக்காக, அந்த மக்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பதற்காக இதை நாம் முன்னெடுத்து செல்ல வேண்டிய கடமை இதிலே உண்மையிலேயே அக்கறை கொண்டவர்களுக்கு இருக்கிறது. அந்த விதத்தில் தான் விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஒவ்வொரு ஆண்டும் அது மாவீரர் நாளாக இருந்தாலும் சரி, முள்ளிவாய்க்கால் நினைவேந்த நிகழ்வுகளாக இருந்தாலும் சரி, எல்லா நிலைகளிலும் இந்த பிரச்சனையின் தீவிரத்தை உணர்ந்து இதை பற்றி பேசுகிற கட்சியாக இருக்கிறது. எனவே ஒன்றை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு இருக்கிற சர்வதேச சூழல் என்பது எந்த ஒரு விடுதலை இயக்கத்துக்கும் சாதகமான சூழலாக இல்லை. நீங்கள் நன்றாக எண்ணி பார்க்க வேண்டும். கடந்த 30-40 ஆண்டுகளிலே எந்த நாட்டிலே விடுதலை இயக்கம் என்பது வெற்றியடைந்த இயக்கமாக மாறி இருக்கிறது. கியூபாவினுடைய விடுதலை போராட்டத்துக்கு பிறகு 60களிலே அப்படியான தேசிய விடுதலை இயக்கங்கள் வெற்றி கொண்டன, பல நாடுகள் உருவாகின. ஆனால் அதற்கு பிறகு எல்லா போராட்டங்களுமே வல்லரசுகளுடைய போட்டிகளில் சிக்குண்டு போயிருக்கின்றன. அவர்கள் போராட சொன்னால், அவர்கள் அனுமதித்தால் அதுவரைக்கும் தான் போராட முடியும் என்ற நிலை இன்றைக்கு உருவாக்கப்பட்டிருக்கிறது. எனவே இந்த சூழலை புரிந்து கொண்டு இதற்கான தீர்வு என்பது வெறும் இராணுவ அடிப்படையிலான தீர்வாக அமைய முடியாது. இது ஒரு அரசியல் தீர்வாகத்தான் அமைய முடியும். எனவே அப்படியான அரசியல் தீர்வை காண வேண்டும் என்று சொன்னால் இந்திய ஒன்றிய அரசினுடைய ஆதரவு இல்லாமல் ஈழத்தமிழர் பிரச்சனைக்கு ஒரு அரசியல் தீர்வை நாம் ஒருபோதும் காண முடியாது. எனவே அத்தகைய ஆதரவை திரட்ட வேண்டிய தேவை ஈழத்தமிழர்களுக்கு இருப்பதை விட இங்கே இருக்கிற நமக்குத்தான் அதிகமாக இருக்கிறது. எனவே அத்தகைய கடமையை நாம் முன்னெடுக்க வேண்டும். ஈழத்தமிழர்கள், அங்கே இருக்கின்ற இயக்கங்கள், அருமை சகோதரர் சிவாஜிலிங்கம் போன்றவர்கள் அங்கே இருக்கிற மக்களுக்கு, அங்கே இருக்கிற சூழலுக்கு ஏற்ப என்ன தீர்வை சொல்வது, அதை எப்படி அடைவது என்பதற்கான செயல் திட்டங்களை வகுப்பது அவர்களுக்குத்தான் சாத்தியம். அவர்கள்தான் அதில் செய்ய முடியும். அதற்கு அவர்களுக்கு நாம் வழிகாட்டவோ தலைமை தாங்கவோ முடியாது. அந்த நாட்டு பிரச்சனை அவர்கள்தான் கையாள முடியும். ஆனால் நாம் செய்ய வேண்டியது என்னவென்றால் அவர்களுக்கு ஆதரவான ஒரு சூழலை உருவாக்குவது, அவர்களுக்கான அரசியல் தீர்வை காண்பதற்கு இந்திய ஒன்றிய அரசினுடைய ஆதரவை திரட்டுவது. அதைத்தான் தொடர்ந்து விடுதலை சிறுத்தைகள் முன்னெடுத்து வருகிறோம். தலைவர் எழுச்சி தமிழர் முன்னெடுத்து வருகின்றார். அந்த பணியை நாங்கள் தொடர்ந்து செய்வோம் என்பதை மீண்டும் சொல்லி, மாவீரர்களுக்கு, போராளிகளுக்கு, அவர்களோடு இன அழித்தொழிப்பிலே படுகொலை செய்யப்பட்ட பொதுமக்களுக்கு அனைவருக்கும் மீண்டும் என்னுடைய அஞ்சலியை, வீர வணக்கத்தை செலுத்தி அமைகிறேன். நன்றி, வணக்கம்.